மிஸ்டர் குயினோட லாஸ்ட் எபிசோடான 3rd எபிசோடோட எண்டிங்கில் ராஜா ராணி தான் பேசின எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டாங்களா இல்லை அவங்க எந்த நோக்கத்தோட என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற உண்மையை வாங்குறதுக்காக சாப்பாட்டில் ஒரு மருந்தை கலக்கிறதுக்காக வர வச்சிருக்காரு. ஒருவேளை அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு அவளை கொல்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டைக்குள்ள கத்தியும் முழிச்சு வச்சுட்டு நம்ம ராணி முன்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம ராணி ஹீரோவும் அன்னைக்கு பார்ல இவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது ராஜா தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி என்ன 2 முறை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ராஜா வாண்டடா வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி என் எதிரில் உட்காந்துருக்காரு. ஒருவேளை இதுவும் என்னை கொலை பண்ணுறதுக்கான ஒரு நாடகமாக இருக்குமான்னு ரொம்ப பயந்துகிட்டே அவர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய 3rd எபிசோட் முடிஞ்சது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட 4th எபிசோடில் ராஜாவோ ஏன் உனக்கு இப்படிவே இருக்குது, அந்த ட்ரிங்கை குடிக்காம ஏன் கையிலேயே வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ராணியும் அவ்வளவு ஆசை இருந்தால் நீங்கள் முதல்ல குடிச்சு காட்ட வேண்டியதானு சொல்கிறாங்க. ராஜாவா ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ட்ரிங்கை அவர் குடிக்கிறாரு. ராணியும் ரொம்ப அதிர்ச்சியாகவே ராஜாவை பார்க்குறாங்க. என்ன கையில் இருந்ததை வாங்கி குடிச்சிட்டாரு, மாட்டாருன்னு சொன்னால் வாங்கி குடிக்கிறாரேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கேப்பில் ராஜா ராணியை கிஸ் பண்ணுறாரு. அவர் குடித்த மொத்த ட்ரிங்கையும் அவர் வாயிலிருந்து ராணியுடைய வாய்க்கு தள்ளிடுறாரு. அந்த ட்ரிங்கை குடித்த ராணி மொத்தத்தையும் வாந்தி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ராஜாவா எதுக்காக இப்போ நீ வாமிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அதில் விஷம் வச்சுட்டேன் நீ நினச்சிட்டியா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ராணியும் ஆல்ரெடி நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன், இதில் உன்னை நம்பி நான் எப்படி இந்த ட்ரிங்கை குடிப்பேன், ராஜாவா அதில் நான் விஷம் கலந்துருப்பேன்னு உன்னை நினைக்க வச்ச விஷயம் என்னது, அப்படி நீ நினைக்க என்ன காரணம் என்கிட்ட சொல்லு, அப்படின்னா அன்றைக்கி நான் பேசின எல்லாத்தையுமே நீ கேட்டதானேன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோவோ ஆமாம் நீ தான் அதுக்கு முன்னாடி என்னை 2 முறை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன், அன்றைக்கி லேக்கில் என்னை தள்ளிவிட்டது நீ தானேன்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ராஜாவோ அப்படின்னா இந்த உண்மை உனக்கு இவ்வளவு நாள் தெரிஞ்சோம், ஏன் என்கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் ராணி ஒரு வார்த்தையே ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தான் உண்மையாகவே என்னை தள்ளி விட்டீங்களா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இப்போ சொன்னேன், ஆனால் நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, அப்படின்னா நீங்கள் தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, ஒரு ராஜாவாக இருந்துக்கிட்டு முகத்துக்கு முன்னாடி தாக்காமல் இப்படி கோழை மாதிரி என்னை பின்னாடி இருந்து சாகடிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களே, நான் ஒன்றும் பலவீனமானவள் கிடையாது, என்ன இப்படி மறைஞ்சிருந்து கொள்றதுனால நீங்கள் தான் ரொம்ப பலவீனமான ஆள்னு இப்போ எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்கீங்க, என் பரம்பரையில் இருந்தவங்க எல்லாருமே உங்கள் பரம்பரையை அழிச்சாங்க அப்படின்ற ஒரே விஷயத்தினால தானே நீங்கள் என்னை இப்படி உயிரோட வாழ விடாமல் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி முதுக்கு பின்னாடி கோழத்தனமாக தாக்குறீங்களே, உங்களுக்கு இதை நினச்சி அசிங்கமாக இல்லையான்னு சொல்லி நம்ம ஹீரோ ராஜாவை ரைட்டு லெஃப்ட்னு வாங்குறாரு. இதை கேள்விப்பட்ட ராஜாவும் அங்கேருந்து தடுமாறி அவருடைய இடத்துக்கு போய் சேர்றாரு. அவருடைய ரகசிய கூட்டாளிங்க கிட்ட அவள் சொன்ன மாதிரியே நான் ஒரு கோழை தான், அவளை நான் முகத்துக்கு முன்னாடியே தாக்காமல் எதுக்காக ஒளிஞ்சிருந்து தாக்கணும், அப்படின்னா அவள் சொன்ன மாதிரியே நான் கோழை தானே, அவள் என்னை அசிங்கப்படுத்திட்டா, என்னை கலங்கப்படுத்திட்டா, என் வாழ்க்கையே ஒரே நிமிஷத்தில் அவள் ரொம்ப மட்டமாக பேசிட்டா அப்படின்னு நினச்சி ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. ராஜாவுடைய ரகசிய சேவகரும் நீங்கள் எதை கண்டு கலக்க முடியாதீங்க, நம்மளுடைய குறிக்கோளை வெல்றது மட்டும்தான் நமக்கு நோக்கமாக இருக்கணும், இப்படி ராணி எதை பேசி உங்களை குழப்ப பார்க்குறாங்க அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ராஜாவா நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுமே யார்கிட்டையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கணும், அவளை கொலை பண்ண வந்தவன் கூடயே அவள் படுத்து தூங்கியிருக்கா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு எதுவும் நடக்காத மாதிரி அவள் என்கிட்ட எதுக்காக நடத்துக்கணும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருப்பா, அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்னு அவர் முடிவெடுக்கிறாரு. பெரிய ராணிக்கு கீழே இருக்க இன்னொரு ராணியும் ராணியோடைய பேச்சை மட்டுமே கேட்டு தலையாட்டக்கூடிய இன்னொருத்தரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ராணியை குளத்தில் தள்ளிவிட்டதுக்கான பழியை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அப்போ தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், யாரையாவது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஹுவாஜினுடைய நம்பிக்கையான சேவைக்கு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தூக்கத்தில் இருந்து தூக்கிட்டு போகிறவங்க நடந்த உண்மையை சொல்லுமாறு அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்களும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உண்மையை மாற்ற முடியாது, ஹுவாஜின் ரொம்ப நல்லவங்க, ராணி தான் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டு ஹுவாஜின் மேலே இப்படி ஒரு பழியப்பட பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி கேட்டாலும் இதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து சித்திரவதை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய கால் மேலே வெயிட்டான கல்லுங்களை வச்சு அவங்களுடைய முட்டியையும் உடைக்கிறாங்க. ஆனாலும் அந்த சேவைக்கு ஹுவாஜினுக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்க, அவங்க நல்லவங்கன்றையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக படைத்தளபதியாக ராணியுடைய அப்பாவை தான் நியமிக்கலாம்னு எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் ராஜாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவர் நல்ல ஒரு தகுந்த வீரரை தான் அந்த படைத்தளபதிக்கு தலைவனாக நியமிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் ராணி அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால அவங்களுடைய அப்பாவை இப்படி போர் தளபதியாக போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் ராஜாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால் அவர் அவங்களுடைய கூட்டாளிங்க கூட சேர்ந்து திரும்பவும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் நான் ராஜாவாக இருந்தாலுமே எல்லா முடிவுகளையுமே எப்போவுமே மற்றவங்க எடுத்துடுறாங்க, எனக்கு அது கடைசியாக தான் தெரிய வருது, அவங்க முடிவு எடுத்துக்கிட்டே என்னை அதை மாற்றி அமைக்கிறது என்னுடைய வேலை. போருக்கு தலைவராக ராணியுடைய அப்பாவை தேர்ந்தெடுத்தா என்ன ஃபர்ஸ்ட் நாளே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சம்பவத்தை செய்கிறோம், இதனால் அவர் போருக்கு தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மற்ற எல்லாருக்குமே காட்டுறோம். இவங்க பிளான் பண்ண மாதிரியே ராணியுடைய அப்பாவும் வராரு. ராஜாவுடைய ரகசிய கூட்டாளியும்
என்ன பொறுத்தலைவரே நீங்கள் குதிரை ஓட்டுறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அவரோ இதெல்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது பண்ணது, இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ நான் எங்கே குதிரையை ஓட்டுறது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கூட இருக்க இன்னொருத்தர் ஆமாமா அவருக்கு வேற வயசாயிடுச்சு, கீழே விழுந்து கை கால் எதையாவது உடச்சிக்கிட்டாருன்னா அப்புறம் போருக்கு தலைவரை வேற ஆக போறாரு, இந்த நேரத்தில் கை காலை உடச்சிக்கிட்டா எப்படின்னா அவரை உசு பேத்துறாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ராணியுடைய அப்பாவும் வீமிக்குன்னு குதிரை மேலே ஏறி ரைட் பண்ணுறாரு. அவங்க நினச்ச மாதிரியே கீழே விழுந்து அவருடைய கை காலை உடச்சிக்கிறாரு. ராணி சொன்ன மாதிரியே லேக்கை எல்லாருமே நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சுத்தமாக லேக்கை நிரப்பவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. எல்லாருமே டயர்டாகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பெரிய ராணி கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்களுக்காக சமைக்கிறாங்க. சமைச்சு அந்த சாப்பாடை அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த சாப்பாடை பல்லக்கில் தூக்கிட்டு போகும் பொழுது அங்கேயும் இங்கேயும் ஆடி மேலேயும் கீழேயும் சதுரி இருக்கு. இதை பார்க்குற பெரிய ராணியோ நீ சமைச்ச சாப்பாடுலாம் சூப்பராக தான் இருந்தது, ஆனால் அது தட்டிலிருந்து எப்படி சதுரி இருக்குன்னு பாரு, இது நம்ம சாப்பாடுக்கு கொடுக்குற பெரிய அவமரியாதை, சாப்பாடு எப்போவுமே இப்படி அலங்கலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் தீவிரமாக ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. இந்த சாப்பாடை நான் கரெக்டாக தானே கொடுத்து அனுப்புனேன், எப்படி இவங்க இப்படி போய் அப்படியும் ஆட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் சாப்பாடு இப்படி ஆடாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன டிசைன் பண்ணலான்னு சொல்லி அவர் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராணியும் கொலை ரொம்பிடுச்சா அப்படின்னு சொல்லி வேலை செய்கிற எல்லாரையுமே பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துலயே சேரும் போட்டு உட்காந்துக்கிறாங்க. சமையல்காரர்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜூஸ் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் நம்ம ஹீரோயினுக்காக செஞ்சு கொடுக்குறாரு. அதை செய்கிற சமையல்காரரோ இந்த டிஷ்ஷில் என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாதுரா, அவங்க சமையல் என்ன அவ்வளோ பெரிய சமையல், இதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக என்கிட்ட யாராலையுமே போட்டி போட முடியாது, இது என்னுடைய ஸ்பெஷல் டிஷ், இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க வாயாலேயே நான் தோத்துட்டேன்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு ரொம்ப பிரமாதமாகவே அந்த ஜூஸை செஞ்சு அனுப்புகிறாரு. அதை குடிக்கிற நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே ரொம்ப சூப்பராக தான் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வேலை செய்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் அதே மாதிரியான சூப்பை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கன்னு ஆணையிடுறாரு. சமையல்காரரோ இது வெறும் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் செய்கிற சூப், இதை எல்லா வேலைக்காரங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணுமான்னு முதல்ல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் எல்லாருக்கும் அதே மாதிரி சூப்பை கொண்டு போய் கொடுக்குறாரு. வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்த எல்லாருமே இந்த சூப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ராணி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு டேஸ்டான சூப்பை நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, அதுவும் ராஜ குடும்பம் மட்டுமே சாப்பிடக்கூடிய சூப்பை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் ராணின்னு சொல்லி ராணியை புகழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராணியுடைய சேவகியோ அந்த ஜூஸை கொண்டு போய் ராணியுடைய கசின் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது அரண்மனையில் நடக்கிற எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லுன்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரோ ஒரு பொண்ணு நமக்கு சூப் கொண்டு வந்து கொடுக்குறாளா, யார் கண்ணுக்குமே தெரியாதானா இவ கண்ணுக்கு தெரிஞ்சிட்டானான்னு அந்த பொண்ணை நினைச்சு அப்படியே பனி மழையெல்லாம் நனைய ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் நடந்து போகும் பொழுது ஒருத்தர் மேலே இடிச்சிடுறாங்க. அவங்க ராஜாவுடைய கூட்டாளி. கீழே விழுந்து உடஞ்ச பவுலை எடுக்கலாமேன்னு அவங்க கை வைக்கும் பொழுது அவரோ அவங்களுடைய கையை பிடிக்கிறாங்க. அது உங்கள் கையை கிழிச்சிட போது ஏதாவது துணி கொண்டு வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவரை பார்க்குற அந்த சேவகிக்கோ அவங்களுக்கு பனிமழை பொழிய ஆரம்பிக்குது. இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுடைய லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெரிய ராணிக்கு கீழே இருக்க சின்ன ராணியோ போய் ஹாஜினை பார்க்குறாங்க. ஹாஜினோ என்னுடைய சேவகியை காணோம், அவள் இப்படி யார்கிட்டையுமே சொல்லாமல் போகிற டைப்பே கிடையாது, எனக்குன்னு இருந்த ஒரே சேவகியும் அவள் தான், அவள் ரொம்பவே நல்லவ, அவளை யாரும் வேணும்னே தான் இங்கேருந்து கடத்திருக்காங்க, அவள் காணா போயிட்டு அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அந்த ராணியும் இந்த அரண்மனையில் நானும் நீயும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். ஹுவாஜினும் வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய சேவகியை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்கள நம்பி வந்த சேவகியை அவங்க காப்பாற்றணும்னு நினச்சி இந்த ஒரு முடிவுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜாவா என்னது ஹுவாஜின் ராணியை லேக்கில் தள்ளிவிட முயற்சி பண்ணன்னு ஒத்துக்க போகிறாளா, அது எப்படி சாத்தியமாகும், அன்றைக்கி அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணதே நான் தானே, கண்டிப்பாக ஹுவாஜின் சாகிறதுக்கு நான் விட மாட்டேன், எல்லார்கிட்டையும் நானே போய் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறேன். இதை பேசிகிட்டு இருக்க பொழுதே ஹுவாஜினும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஹுவாஜின் கிட்ட ராஜா நான் தான் ராணியை அன்றைக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணேன், அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்னுடைய பரம்பரையை அழிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அவளை கொல்லணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ எப்படி இந்த விஷயத்துக்கு நடுவில் வந்த, நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு, ஒரு ராஜாவுடைய கட்டளையை நீ மீறக்கூடாது இல்லையா, என்ன ஆனாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது நான் உன் உயிரை காப்பாற்றுவேன், இது மாதிரி பண்ணாத, யார்கிட்டையும் போய் நான் தான் ராணியை குளத்தில் தள்ளிவிட முயற்சி பண்ணன்றதை நீ சொல்லவே கூடாதுன்னு ராஜா சொல்கிறாரு. ஹுவாஜினும் நீங்கள் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு தெரியும் இல்லையா, அதனால் ஹர்ட் ஆகாமல் நீங்கள் பத்திரமா திரும்பி என்கிட்ட வந்தாகணும், உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் என்கிட்ட வருவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ராஜாவும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து சேருவேன், எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு நம்புன்னு சொல்கிறாரு. ஹுவாஜின் ராஜா சொன்ன பேச்சை எதையுமே கேட்காம நேராக பெரிய ராணிக்கிட்ட போய் ராணியை கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான், அன்றைக்கி நைட் அவங்கள லேக்கில் தள்ளி விட்டது நான் தானே சொல்லி ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்படுற நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. ராஜாவை ஹுவாஜின் கொலை பண்ணல, அன்னைக்கு ராணியை கொலை பண்ணது நான் தானே சொல்லி ஹுவாஜினை காப்பாற்றுறதுக்காக அவர் முன்னாடி வராரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோவா ஆஹா காவிய கதைலாம் இருக்கும் போலியே, ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் இப்படி முன்னாடி வராங்களே, அது சரி இங்கே ஆக்சுவல் ஹீரோ நான் இருக்கும் பொழுது நீ யாரடா டம்மி பாவா, இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு சீனை போடுறீங்க, ஆக்சுவலாக இப்போ லேக் வேற ரொம்பிக்கிட்டே இருக்குது, நைட்டுக்குள்ளே எப்படியும் அந்த லேக் எல்லாத்தையுமே ரொப்பிடுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் என் வீட்டுக்கு திரும்ப போயிடுவேன், அதனால் இங்கே என்ன நடந்தால் நமக்கு என்ன கேடு, அதனால்
இங்கே ஹீரோ அவன் கிடையாது, நான் தான். ஆளாளுக்கு சீனை போட்டுறீங்களா, இப்போ நம்ம சீனை பாருங்கடான்னு சொல்லிட்டு ராணி, பெரிய ராணி அவர் சொல்கிற எதையுமே கேட்காதீங்க, உங்ககிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்னு அவரே உள்ளே போய் தலையை விடுறாரு. நம்ம ஹீரோவா இன்றைக்கி ராத்திரி லேக்கெல்லாம் ரொம்ப இருக்கும், அதனால் நம்ம வீட்டுக்கு எப்படியும் போயிடலாம், இங்கே நடந்தால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் இன்டர் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அங்கே லேக்கில் இருந்து தண்ணி மொண்டு ஓட்டிக்கிட்டு இருந்த கிணறே வத்தி போயிருச்சு. அரண்மனையில் இருந்த ஒரே ஒரு கிணறு வத்தி போயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அரண்மனையை விட்டு வெளியே ஊருக்குள்ளே இருக்க கிணத்துல இருந்து தான் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது தெரியாத நம்ம ஹீரோவா இந்த இடத்துல ஹீரோயிசத்தை காட்டுறேன்னு பெரிய ராணிக்கு முன்னாடி போய் பாயிறாரு. நம்ம ராஜா ஆல்மோஸ்ட் நான் தான் ராணியை கொலை பண்ணேன்னு வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பாயிற நம்ம ஹீரோ, அதாவது ராணி, இவங்க 2 பேருமே என்னுடைய கொலைக்கு சம்மந்தம் கிடையாது, இவங்க 2 பேருக்குமே இதில் சம்மந்தம் கிடையாது, நான் வேணும்னே தான் அன்றைக்கி போய் லேக்கில் விழுந்தேன், நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டேன், என்னை யாருமே தள்ளி விடலை, நானாக தான் போய் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் ஹுவாஜினை மன்னிச்சு விட்டுருங்க, என்னை கொலை பண்ணவங்களை நீங்களும் கொன்னுடுவேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்னை யாருமே கொலை பண்ணலை, நானே தான் சூசைட்க்கு முயற்சி பண்ணேன், அதனால் ஹுவாஜினையும் சரி ராஜாவையும் சரி இங்கேருந்து அனுப்பிடுங்க, என்னுடைய கொலைக்கு யாருமே காரணம் கிடையாதுன்னு சொல்லி ராணி முன்னாடி மண்டிட்டு அவங்களும் உட்கார்றாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவை, என்னடா ராஜா 2 முறை என்னை கொலை முயற்சி பண்ணியிருக்கேன், இப்படி எல்லாருக்கும் முன்னாடி உத்தம மாதிரி நான் தான் எல்லாமே பண்ணணும்னு ஒத்துக்கிறதுக்கு வந்திருக்கியே, இப்போ எப்படி நான் போட்ட சீனில் ரொம்ப ஷாக் ஆகியிருப்பியே, அப்படியே என்னை பார்த்து உனக்கு ஆனந்த கண்ணீரே வந்திருக்கணுமே, இப்படியெல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹுவாஜினும் சரி ராஜாவும் சரி எதுக்காக இவ இப்படி நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்து விழுறா, மற்றவங்க முன்னாடி நான் தான் இவ்வளோ கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணால், ஆனால் இப்போ என்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ வந்து முன்னாடி உட்காந்துருக்கல, என்ன நடக்குதுன்னு சொல்லி ராஜாவும் ஹுவாஜினும் யோசிக்கிறாங்க. இதை கேட்குற எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ராணி முதற்கொண்டு ராணியுடைய கசின்ல இருந்து ராஜா, ஹுவாஜின் சுற்றி இருக்க மொத்த பேருமே செம்ம ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு ராணிக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய 4th எபிசோட் முடிஞ்சுது. சேவகர்கள் எல்லாருமே குளத்தை ரொப்பிடுவாங்களா, இல்லை நம்ம ராணி சொல்ல போகிற விஷயத்தினால அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ என்ன ஆக போகிறாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நம்மளோட 4th எபிசோட் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.